வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். அனதர் ஆம்பிளிஃபையர் 4.1 ஆம்பிளிஃபையர் ஃபார் டெம்போ ட்ராவலர். இது வந்து ஒரு லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபையர். நார்மலாக வந்து இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவாங்க. 12 to 24 இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த டெம்போ ட்ராவலருக்கு சப்ளை பண்ண முடியும். பட் வந்து இது வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கல் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 12 to 36 கன்வெர்ட்டர் மாண்டி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்து சிங்கிள் மோனோ ஆம்ப்பு 2 ஃபெட்டு மோனோ ஆம்ப் வந்து ஒரு 4 சேனலுக்கு 4 யூஸ் பண்ணியிருக்கேன். இது தனித்தனியாக போட்டிருக்கேன். என்ன பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட்காக வந்து நாங்கள் தனித்தனியாக போட்டோம். ப்ளேஸ்மெண்ட்டு இது வந்து ஈஸியாக அக்காமடேட் ஆகுது. அது 2 சேனலாக போடும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை ஈஸியாக அக்காமடேட் பண்ண முடியல. அதனால் தனித்தனியாக போட்டோம். அது மாதிரி வந்து சர்வீஸ் பர்பஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் டக்குன்னு 2 ஸ்க்ரூ மட்டும் கழட்டி ஒரு இடத்துல எடுத்துக்கலாம். செய்யும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும். பட் வந்து ஆஃப்டர் சர்வீஸிங் வரும்போது வந்து இது ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. அதுக்காக இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவல் 2 ஃபெட்டு வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன். அந்த 2 ஃபெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கீழே இருக்கிற போர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 5532 வந்து உங்களுக்கு ட்ரைவ் ஆகும். ஒரு 36 வோல்ட் வரைக்கும் விஸ்டாண்ட் பண்ணும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த போர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். பட் டிரான்சிஸ்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 52001943 கிடையாது. டிரான்சிஸ்டர் வந்து 3055 2933 இங்கே இருக்குது. 3055 இது 3055 2955 இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்மால் டிரான்சிஸ்டர் இதை யூஸ் பண்ணி வந்து 4 சேனலுக்கு கொடுத்துருக்கோம். தென் வந்து ஒரு 2 ஃபெட்டு, இந்த 2 ஃபெட்டு வந்து ஃபார் சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். தென் சக்தியுடைய பேஸ்டபிள் போர்டும் சக்தியுடைய சப்சிடியும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து அக்சசரிஸ். தென் ஆஸ் யூஷுவல் பக் கன்வெர்ட்டர் வந்து 5 வோல்ட்டு கொடுத்துருக்கோம். அது வந்து ஃபார் யூஎஸ்பி. ஸோ டோட்டல் அக்சசரிஸ் இவ்வளோ தான். அதில் 4 வந்து 2 ஃபெட் டிரான்சிஸ்டர் ஃபார் வந்து சேனல்ஸு, ஒரு 2 ஃபெட் வந்து சப்புக்காக, தென் வந்து 2 மால்டி கன்வெர்ட்டர்ஸ், தென் அடிஷ்னலாக ஒரு பக் கன்வெர்ட்டர். இந்த அக்சசரிஸ் தான் இதில் இருக்குது. இப்போ இதனுடைய ரிசல்ட்டு பார்க்கலாம். இப்போ 2 சேனல் மட்டும் பாருங்க. இப்போ அனதர் சேனல் கொடுக்குறேன். இப்போ சப்போர்ட் சேர்த்து கொடுக்குறேன். இது வந்து மேட்ரிக்ஸு 2000 வாட்ஸ் கேபினட்டுக்கு சரியாக இருக்குது. இந்த அக்சசரிஸ் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பேர் வேணும்னா சொல்லுங்கள், ஸ்பேர் எல்லாத்தையும் அனுப்பிவிடலாங்க. ரிசல்ட் ஓரியன்ட் நல்ல ரிசல்ட் இருக்கும். சப்பு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். அது மாதிரி இந்த சப்போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சப்ரி போட்டாலும் ஓரளவு மேட்சிங் ஆகிடும். ஏன்னா இன்டர்னலாக வந்து நாங்கள் லோ பாஸ் ஃபில்டர் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. அதே இந்த போர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸு தெரியும். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லோ பாஸ் ஃபில்ட்ரு கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் நல்ல சப்ரி போட்டால் தான் அது இதில் மேட்ச் பண்ண முடியும். இதில் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. மேக்ஸிமம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 சப்ரியை மேட்ச் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி ரிசல்ட்டு. கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணால் கரெக்டாக வந்துடுது. அதனால் இந்த போர்டு வந்து 2 ஃபெட், இது வந்து எஸ்எம்டி டைப் போர்டு. இந்த போர்டில் வந்து எந்த சப்ரி போட்டாலும் ஓரளவு மேட்ச் பண்ணிடலாம். அது மாதிரி இந்த 2 டிரான்சிஸ்டர் வந்து 3055 2955 மிட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக டெலிவர் ஆகும். அதனால் இதை தைரியமாக போடலாங்க. இதுவும் வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிரும். உங்களுக்கு டெம்போ ட்ராவல்னு சொல்லும்போது வால்யூம் வேணும். அந்த வால்யூமுக்கு வந்து இது நல்லாவே இருக்கும். 7265, 7377,
4440 இது மாதிரிலாம் போடாமல், ஃபெட்டில் வந்து ஹெவியாக போடாமல் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டா நல்ல ரிசல்ட் கிடைச்சிருது. இந்த காம்பினேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதான் அசம்பிளிஸ், கம்ப்ளீட் அசம்பிளிஸ். கேபினில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு கேப்பும் இருக்காது, நீட்டாக ஃபிட் ஆகும், ஈஸியாக வந்து பண்ணிக்கலாங்க. இது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து 2 12 வோல்ட் 7.2 பேட்டரியை வந்து பேரலல் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆம்பியர் பத்தாது, 2 மால்டி கன்வெர்ட்டர் போட்டிருக்கேன், அதனால் ஆம்பியர் பத்தாது. டெஸ்டிங்லேயே வந்து அந்த டெப்த்து கம்மியாகிடும். இதுவே ஒரு 10 நிமிஷம் பாடிச்சுன்னா உங்களுக்கு டெப்த்து கம்மியாகிடும். பெரிய பேட்டரி தான் போடணும். உங்கள் பெரிய பேட்டரி வைக்கிறதுக்கு பிளேஸ்மெண்ட் இல்லை. அதனால் 2 பேட்டரியை வந்து சீரியஸ் பண்ணி போட்டிருக்கேன். பேரலல் போட்டிருக்கேன். பேரலல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆம்பியர் ஓரளவு கிடச்சிடும். 2 மால்டி கன்வெர்ட்டருக்கு போதும். ஒரு 10 நிமிஷம் பாடும். அதுக்கடுத்து டவுன் ஆகிடும் பேட்ரி. இது ஓரளவு சார்ஜில் இருக்குது. இப்போ சார்ஜில் இருக்கிறதால வந்து ஓரளவு ரிசல்ட் கிடைக்குது. சார்ஜ் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு வந்து சப்பு வந்து பொத்துன்னு விடும். அது வந்து அந்த பவர் சோர்ஸ் ப்ராப்ளம் இது. அது வந்து பவர் சோர்ஸ் வந்து நல்ல பவர் சோர்ஸில் நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது வந்து இந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஹீட்டை அப்சர்வ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.